காசாவின் பாதுகாப்புக்கும் நிர்வாகத்துக்கும் புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் ஹமாஸுக்கு எந்தவித பங்களிப்பும் வழங்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இஸ்ரேலுக்கும் காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸுக்கும் இடையே கடந்த 2013ஆம் ஆண்டு போர் ஏற்பட்டது. இந்த போரில் இதுவரை 60,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். மேலும் 1,00,000க்கும் அதிகமானோர் தங்கள் இருப்பிடங்களில் இருந்து புலம்பெயர்ந்துள்ளனர். நான் அமெரிக்க அதிபரானால் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என வாக்குறுதி அளித்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபரானார். அதனைத் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சம்மதிக்க வைத்த ட்ரம்ப் அரபு நாடுகள் மூலம் ஹமாஸையும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்தார். அதன்படி கடந்த அக்டோபர் மாதம் எகிப்தில் வைத்து சர்வதேச தலைவர்கள் கலந்து கொள்ள ட்ரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. 20 அம்ச அமைதி திட்டங்களை கொண்ட இந்த ஒப்பந்தத்தின்படி காசாவின் பாதுகாப்பு பல்வேறு நாடுகளின் படைகளால் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. மேலும் ஹமாஸ் அமைப்பு தனது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதற்காக பல்வேறு அரபு நாடுகளும் தங்கள் சார்பில் படைகளை அனுப்ப வேண்டும் என ட்ரம்ப் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த நிலையில் காசாவில் பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் 10,000 வீரர்களை கொண்ட சர்வதேச நிலைப்படுத்தல் படையை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. மேலும் காசாவை நிர்வகிப்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில் அமைதி வாரியம் என்ற புதிய சர்வதேச அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் டோனி பிளேர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல இந்த வாரியத்தில் இணையுமாறு இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் இதுகுறித்து இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவும் அறிவிக்கவில்லை. இந்த வாரியத்தில் நிரந்தர இடத்தை பெற விரும்பும் நாடுகள் $1 பில்லியன் அளவுக்கான நிதி வழங்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிபந்தனை விதித்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசாவின் அன்றாட சிவில் மற்றும் நிர்வாக பணிகளை கவனிக்க தேசிய காசா நிர்வாக குழு என்ற அமைப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தலைவராக பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த டாக்டர் அலி ஷாத் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இக்குழுவில் ஹமாஸ் உறுப்பினர்கள் யாரும் இடம்பெறாத நிலையில் காசா பகுதியில் ஹமாஸ் ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டுவரப்படுகிறதா என்ற கேள்வியையும் இந்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது.